வாழ்க்கையில எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அது வீக் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, ஸ்ட்ராங் பீப்புளுக்கும் வரும். டிஃபரன்ஸ் என்னன்னா, சில பேர் அதுல சிக்கறாங்க, மற்ற சில பேர் அத கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு சிம்பிள் ட்ரூத் சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கைய சேஞ்ச் பண்றது சிச்சுவேஷன் இல்ல, நம்ம தாட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே சிச்சுவேஷன்ல 2 பேர் இருந்தாலும் ஒருத்தன் பாசிட்டிவா நினைப்பான், இன்னொருத்தன் நெகட்டிவா நினைப்பான். அதனால தான் ரிசல்ட் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதனால இந்த வீடியோல நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ற 5 பவர்ஃபுல் மெத்தட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. Number 1. Identify your thoughts. தாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவது. நீங்க நினைக்கிற எல்லா தாட்ஸும் உண்மை கிடையாது. மைண்ட் சம்டைம்ஸ் நம்மளை ஏமாத்தும். லைக், நான் யூஸ்லெஸ், என்னால முடியாது, எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அதை இக்னோர் பண்ணாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அதை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேளுங்க. இந்த தாட் நானா இல்ல என் மைண்ட் கிரியேட் பண்ணதா அப்படின்னு கேளுங்க. நீங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். Number 2. Questioning your thoughts. அந்த தாட்ஸை கொஸ்டின் பண்ணு. நம்ம மைண்ட் ரியாலிட்டியில நடக்காத ஒரு வேர்ஸ்ட் நெகட்டிவ் கேஸ் சினாரியோவை தான் அதிகமா திங்க் பண்ணி கவலைப்படும். ஆனா அது 90% டைம் நடக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது ஜஸ்ட் அதை கொஸ்டின் பண்ணுங்க. இந்த தாட்ஸுக்கு ப்ரூஃப் இருக்கா? Number 3. ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். இதுதான் வீடியோவோட கோர் பார்ட். நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணி அதுக்கு பதில் பாசிட்டிவ் தாட்ஸை மைண்ட்ல ஃபில் பண்ணுனா மைண்ட் பிளாங்கா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு, என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ட்ரை பண்றேன், கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுவேன் அப்படின்னு உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸா சேஞ்ச் பண்ணுங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாம இந்த ஃபெயிலியர் எனக்கு லெசன் அப்படின்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு ஒரு விதமான மோட்டிவேஷனை கொடுக்கும். ஒரு பவர்ஃபுல் லைன் சொல்றேன். நீங்க உங்களுடைய மைண்டு கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். சோ அதனால இன்று முதல் உங்க மைண்டு கிட்ட பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சு பாருங்க. Number 4. Busy and discipline. இது ஒரு பிராக்டிக்கல் பார்ட். எம்டி மைண்ட் ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஃபேக்டரி. நீங்க ஃப்ரீயா இருந்தா ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க, கம்பேரிசன் பண்ணுவீங்க. ஃபைனலி இதோட ரிசல்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல மைண்டை எம்டியா விடாதீங்க. அந்த டைம்ல மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங், ஜிம், ஸ்டடி, ஸ்கில் லேர்னிங், கான்டென்ட் கிரியேஷன், யூடியூப் ஆர் இன்ஸ்டா ரீல்ஸ். இந்த மாதிரி உங்க எம்டி மைண்டை ஏதாவது வேலையில ஈடுபடுத்துங்க. ஸோ ஒன் பவர்ஃபுல் லைன் சொல்றேன். நீங்க ஓவர் திங்கிங் பண்ணாம ஆக்ஷன் எடுத்த உடனே நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ ஃபைனலி, நெகட்டிவ் தாட்ஸ் வருவது நார்மல் தான், ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது தான் ஸ்கில். நீங்க உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணதன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். பாசிட்டிவா நினைச்சா லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க தாட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடலாம்னு சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Okay guys, see you all in next video. Until bye bye and take care.